ஈரானின் உச்ச தலைவரான மோஜ்தபா கமேனி மரணம் அடைந்து விட்டதாக அந்நாட்டு உயர்மட்ட அதிகாரிகள் மத்தியிலேயே கிசுகிசுக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் உண்மைத்தன்மை என்ன, ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது என்ன, அமெரிக்கா உள்ளிட்ட மற்ற நாடுகள் தெரிவிப்பது என்ன போன்ற பல்வேறு பரபரப்பு தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அவர் படுகொலை செய்யப்பட்டார். இதனையடுத்து அவரது மகனான மோஜ்தபா கமேனி உச்ச தலைவராக பொறுப்பேற்றார். ஆனால் ஆட்சி பொறுப்பு ஏற்றது முதல் இன்று வரை மோஜ்தபா கமேனி பொதுவெளியில் தலை காட்டவே இல்லை. எந்த அறிவிப்பாக இருந்தாலும் எழுத்துப்பூர்வமாகவே வெளியிடப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் மோஜ்தபாவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் ஈரானிலேயே இல்லை என்றும் ரகசிய இடம் ஒன்றில் தீவிர சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் பரவி வந்தது. இதற்கிடையில் ஆங்கிலேய தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணல் ஒன்றில் ஈரானின் உயர்மட்ட ராணுவ தலைமை அழிக்கப்பட்டதாக கூறிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் மோஜ்தபா கமேனி உயிரிழக்கும் தருவாயில் உள்ளார் என்றும் கூறியிருந்தார். ஆனால் இதனை மறுத்துள்ள ஈரானிய அதிகாரிகள் கமேனிக்கு சிறிய காயங்கள் மட்டுமே ஏற்பட்டிருப்பதாக தொடர்ந்து கூறி வருகின்றனர். இந்நிலையில் மோஜ்தபா கமேனி மரணமடைந்து விட்டதாக அந்நாட்டிலேயே தகவல் பரவி வருகின்றன. அதாவது கமேனி மிகவும் கவலைக்கிடமான நிலையில் உள்ளார் என்ற தகவல் ஈரானிய ஆட்சியின் உயர் மட்டங்களில் பரவி வருகின்றது. அவரது வீர மரணம் குறித்த செய்தியை விரைவில் கேட்டால் நாங்கள் ஆச்சரியப்பட மாட்டோம் என்று உயர்மட்ட அதிகாரிகளே பேசி வருவதாக ஈரானியர்களால் நடத்தப்படும் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இது சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவுடனான போர் பதற்றங்களுக்கு மத்தியில் மோஜ்தபா கமேனியுடன் நேரடியாக தொடர்பு கொள்வது மிகவும் கடினமாக உள்ளதாக ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் சமீபத்தில் அரசு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் ஒப்புக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானின் உச்ச தலைவரான மோஜ்தபா கமேனி மரணம் அடைந்து விட்டதாக அந்நாட்டு வணக்கம். போர் பதற்றம் ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறம் தற்போது சர்வதேச அளவில் பேச்சு பொருளாக மாறி இருப்பது என்பது மோஜ்தபா கமேனியுடைய நிலை என்ன, அவர் கவலைக்கிடமாக இருப்பதாக இஸ்ரேல் கூறுகிறது, அது உண்மையா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக மாறி இருக்கின்றது. இந்நிலையில் தான் இந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் ஈரான் முதல் முறையாக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். வீடியோ ஒன்று வெளியிட்டு அதிகாரப்பூர்வமாக அந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இதன் மூலமாக முதல் முறையாக மோஜ்தபா கமேனியினுடைய வீடியோ என்பது பொது வெளியில் வெளியாக இருப்பது என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஈரானுடைய உச்ச தலைவர் மோஜ்தபா கமேனி கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் கொண்டு செல்லப்பட்டதாக இஸ்ரேலி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டது. சில நாட்களுக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக அந்த செய்தியை இஸ்ரேல் வெளியிட்டது என்பது வெறும் செய்தியின் அடிப்படையில் மட்டுமில்லாமல் அங்கு ஈரானுடைய அதிபர் அலுவலகம் அங்கிருக்கக்கூடிய நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவித்த கருத்துகள், அதாவது அவர்கள் என்ன தெரிவித்தார்கள் என்றால் மோஜ்தபா கமேனி உயர் தலைவராக பொறுப்பேற்றது முதல் தற்போது வரை அவர் எந்த ஒரு நிகழ்விலும் கலந்து கொள்ளவில்லை என்று தெரிவித்ததன் அடிப்படையை வைத்து இஸ்ரேல் இந்த செய்தி வெளியிட்டதாக தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் இஸ்ரேல் கூறியது முற்றிலுமாக பொய் என்பதை தெரிவிக்கும் வகையிலாக ஈரான் முதல் முறையாக ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோ மூலமாக இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த வீடியோ வெளியாக இருக்கிறது. அந்த வீடியோவில் மோஜ்தபா கமேனி அமர்ந்திருக்கக்கூடிய நிலை, அவர் அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் ஒரு ஆலோசனை மேற்கொண்டு வரக்கூடிய நிலை என்பது அந்த வீடியோவில் பதிவாகி இருக்கின்றது. இது ஒரு புறம் இருந்தாலும் மறுபுறம் என்பது இந்த செய்தியை இஸ்ரேல் வெளியிட்டதற்கான காரணம் என்ன என்ற ஒரு கேள்வி வெளியாகிறது. திடீரென்று இஸ்ரேல் மோஜ்தபா கமேனி கவலைக்கிடமான நிலை இருக்கின்றார், அவர் எப்போது வேண்டுமானாலும் உயிரிழக்கலாம், அவர் உயிரிழந்து விட்டார் என்ற செய்தி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றது என்றெல்லாம் இஸ்ரேல் பகிரங்கமாக வெளியிட்டிருந்தார்கள். அதிகாரப்பூர்வமாக ஒரு செய்தி நிறுவனம் வெளியிட்டது. இது ஏன் என்ற ஒரு கேள்வியும் வெளியானது. அதன் அடிப்படையில் பின்னணி பார்க்கும்போது மோஜ்தபா கமேனி எங்கு இருக்கின்றார் என்று அமெரிக்கா, இஸ்ரேல் உள்ளிட்ட எந்த நாடுகளுக்கும் தெரியாத அளவில் மிக ரகசியமாக அவர் பாதுகாக்கப்பட்டு வருகின்றார், ரகசிய இடத்தில் வைக்கப்பட்டு வருகின்றார். கடந்த பிப்ரவரி 28 அன்று ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டு தாக்குதல் தொடங்கிய போது முதல் நாளே ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். அதற்கு பிறகு ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக மோஜ்தபா கமேனி பொறுப்பேற்றுக் கொண்டார். அவர் பொறுப்பேற்றது முதல் இன்று வரையில் அவர் பொதுவெளியில் ஒரு முறை கூட தோன்றியது கிடையாது, அவர் தொடர்பான வீடியோ வெளியானது கிடையாது. அவர் பெயரில் சில அறிக்கைகள் மட்டுமே, சில உத்தரவுகள் மட்டுமே வெளியாகும். அவரை சந்திப்பது மிக அரிதாகவே நிகழும். ஒரு பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் தான் அவர் வைக்கப்பட்டிருக்கிறார் என்று ஈரான் தரப்பில் சொல்லப்பட்டது.
ஆனால் அவர் எங்கு இருக்கின்றார் என்பதை இஸ்ரேலா அல்லது அமெரிக்காவிலோ கண்டுபிடிக்காத நிலைதான் தொடர்ந்து வந்தது. இந்நிலையில் ஒருவேளை அவர் தொடர்பான இது போன்ற செய்தி வெளியிட்டால் அவர் பொது வெளியில் தோன்றுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது, அல்லது அவர் தொடர்பான வீடியோ வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இஸ்ரேல் இது போன்ற செய்தி வெளியிட்டதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இஸ்ரேல் செய்திகள் வெளியிட்டிருந்த பின்னணியில் இதுதான் காரணமாக இருக்கின்றதோ என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. அந்த அடிப்படையில் தான் இஸ்ரேல் தெரிவித்த அந்த செய்தி என்பது சர்வதேச அளவில் மிகப்பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்தது. முஜ்தபா கமேனி உண்மையில் அவர் உயிருடன் இருக்கின்றாரா அல்லது கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரா, என்ன நடக்கிறது என்ற கேள்வி வலுவாக எழுப்பியது. அந்த கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக முஜ்தபா கமேனியுடைய வீடியோ முதல் முறையாக ஈரான் வெளியிட்டிருக்கிறது. இந்த வீடியோ மூலமாக முஜ்தபா கமேனியை ஈரானுடைய உச்சபட்ச தலைவர்